ஆக்டர் சிம்பு இவரை பத்தி என்ன நியூஸ் எப்படி வந்தாலும் எதையுமே காதுல போட்டுக்காம சக்சஸ் மட்டும்தான் என்னோட மோட்டோ அப்படின்னு அதை நோக்கி கடுமையா உழைச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் அச்சுமென்பது மடமேடா, இன்னொரு பக்கம் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல ட்ரிபிள் ஏ, இந்த படங்கள்ல எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சிம்பு. ட்ரிபிள் ஏ பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல நம்ம சிம்பு 3 கேரக்டர்ல வராரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. மதுரை மைக்கேல் ஆல்ரெடி வெளியிட்டுட்டாங்க. அந்த மதுரை மைக்கேலோடைய கெட்டப்லாம் பார்த்தாக்கா எங்கேயோ இடிக்குதே, நம்ம டிஆர் மாதிரியே இருக்காரு அப்படின்னு பார்த்தா கடைசியில சொல்றாங்க படத்துல டிஆரோட ஃபேனாவே அவரோட புள்ள சிம்பு நடிக்கிறாரு அப்படின்னு. இந்த படத்துல சிம்புக்கு ஜோடியா ஸ்ரேயா தமன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு முன்னணி நடிகை கூட பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து 60 வயசு கிழவனா நம்ம சிம்பு நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. அதனோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்ப வெளியாயிடுச்சு. அவர் தான் அஸ்வின் தாத்தா. தமன்னாவும் இந்த படத்துல 60 வயசு கிழவியா நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும்போது அதெல்லாம் பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. காரை பயங்கரமா தம் கட்டி தூக்குறாரு. பின்னாடியே நம்ம தமன்னா வந்து நின்னுட்டு இருக்காங்க. நம்ம சிம்பு எப்பவுமே அவருடைய படங்கள்ல பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாரு. யுவன் சங்கர் ராஜாவும் சிம்புவும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த பாடல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல 9 பாடலை கம்போஸ் பண்ணிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. அதுல பழைய சூப்பர் ஹிட் ரீமிக்ஸ் பாடலும் இருக்கான். அதையும் சிம்புவே வச்சு பாட வச்சிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்துல சிம்பு எழுதி பாடின ஒரு பாடலை இவர் இசையமைச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டா கொன்னே போடுவோம் ஒன்ன அப்படிங்கிற பாடல். சோ அதை தொடர்ந்து இந்த ரீமிக்ஸ் பாடலையும் சிம்பு பாட போறாரு. சிம்புவோட படத்தை பத்தி ஒவ்வொரு நியூஸா கழட்டி விட விட நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் உற்சாகமாகிட்டே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சிம்புவும் இப்போ ஃபர்ஸ்ட் லுக்கு, அப்புறம் டீசரு, ட்ரெய்லருன்னு சொல்லி ஒன்னா ட்ரீட் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எங்கள் என்டையர் டீம் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ரெமோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க டைம் எடுத்து ஃபோன் பண்ணி எங்கள் எல்லாருக்குமே வாழ்த்து சொன்னாங்க. என்கிட்ட பர்சனலாக பேசினாங்க. ஸோ எனக்கு ரஜினி முருகன் டைம்லேயும் சார் வந்து பேசினாங்க. செகண்ட் டைம் தொடர்ந்து எனக்கு இது கிடைக்குதுன்றதே நான் அதே ஒரு பெரிய அவார்டாக தான் பார்க்குறேன் நான்.